கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரோமோ வந்துட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. ஐயோ, இப்படிலாம் சீன் வந்துட்டு ஏன்டா ஃபஸ்ட்டே கொண்டு வர மாட்டீங்க, உங்களை நல்லா மஞ்சத்துக்கு அப்புறம் தான் இப்படிலாம் கொண்டு வருவீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரியா கோவமாக கதவை திறந்துட்டு உள்ளே போகிறாங்க. கதவை தட்டினதுமே வந்துட்டு அவர் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் என்னை கால் பண்ணி வர வச்சு இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, 2 பேர் வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டோம், அப்புறம் என்ன நடந்ததை வந்துட்டு சொல்லி காமிச்சிட்டே இருப்பியா கடைசி வரைக்கும். இப்போ எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்துடுச்சு, அதை என்ன நிம்மதியாக வாழ விடு, இல்லாட்டின்னு வச்சுக்கோ நீ சூசைட் பண்ணிக்கிறியா, நீ நானே கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்துட்டு மிரட்டுறாங்க. இங்கே பாரு, நீ ஏன் வந்துட்டு ஒன்றும் கொள்ளலாம் தேவை கிடையாது, நான் கடைசியாக உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காண்டி தான் உன்னை வர சொன்னேன். என் வாழ்க்கையை பாழாக்கின மாதிரி மறுபடியும் வேற ஒரு குடும்பத்துக்குள்ளே போயிட்டு அவங்க வாழ்க்கையை பாழாக்கிட்டு இருக்கல, அது வேண்டான்னு உன்னை சொல்கிறதுக்காண்டி தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல, உங்ககிட்ட யார் இந்த அட்வைஸ்லாம் கேட்டா, செத்தனா செத்து தொலை, அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்காத அப்படின்னு சொல்ல, உனக்கு பணம் தானே முக்கியம், அதுதானே பார்த்தேன், புதுசாக பணத்தோடு வந்ததும் நீ அவன் பின்னாடி போயிட்ட, நம்ம 2 பேரும் எப்படிலாம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதெல்லாம் உனக்கு பெருசாக தெரியல அப்படின்னு சொல்ல, கண்டதையும் பேசாத, இப்போ எனக்கு எதுவுமே பேச இன்ட்ரெஸ்ட் கிடையாது, என்ன சொல்லணும் அதை மட்டும் சொல்லு, நான் டக்குன்னு வந்துட்டு கிளம்பி போகணும், நான் ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லதுமே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ரோல் கேமரா ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி ரியா வாயிலேருந்து என்னென்ன வரணுமோ அதெல்லாம் வந்துட்டு அது வந்துட்டு ஈஸியாக போட்டு வாங்கிட்டு இருக்காங்க ரியா வாயால். அதே சமயத்தில் இந்த பக்கம் ரம்யாவை காமிச்சிட்டு இருக்காங்க. ஆத்தாடி ஆத்தா, இவ கண்ணில் சிக்கணும், அவ்வளோதான், நம்ம பேசாமல் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். ரியா மேடம் வந்துட்டு பார்க்குறவங்கள அந்தளவுக்கு லூஸுன்னு நினச்சிட்டாங்க. கார்த்தி வந்துட்டு நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர்ரா அப்படின்ற மாதிரி வந்துட்டு மாஸ் காமிக்கிறவர், அவர்கிட்டே போய் வேற ஆளை செட் பண்ணி இதெல்லாம் வந்துட்டு தேவையா ஏன் அப்படின்ற மாதிரி இருக்கு. குடுகுடுன்னு ரம்யா அந்த இடத்த விட்டு ஓடிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். எங்கிட்ட வந்துட்டு கார்த்தி மறுபடியும் தீபா கிட்ட கேட்குறாங்க, என்னங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா உங்கள் ஃப்ரெண்டை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதாங்க எனக்கும் தெரியல, கால் பண்ணி பார்த்தாலும் எடுக்கவே மாட்றா, இப்போ தாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், உங்களை வந்துட்டு நானே மீட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தா, ஆனால் அதுக்குள்ளே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த திக்க தேடிட்டு இருக்கா. சரி, இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க, டென்ஷன் ஆகாமல் தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் வந்துட்டு ரம்யா கேட்டுட்டு தான் இருக்குது. விறுவிறுன்னு யாருக்கு தெரியாமல் ஸ்டெப்ஸில் இறங்கி நடந்து கப்பாடி கார் பக்கத்தில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தான் நகண்டு எப்படியாவது குத்த வச்சு ஓடிடுவோம் அப்படின்ற மாதிரி ரம்யா நினச்சிட்டு இருக்க. திடீர்னு யாரோ வந்துட்டு ஷோல்டர் மேலே கை வைக்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு படக்குன்னு திரும்பி பார்த்தா தீபா. ஐயையோ, இவ உடனே ஹஸ்பண்டை மீட் பண்ணுன்னு உள்ளே கூட்டு போய் நமக்கு பாடையை கட்டிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா மைண்ட் வாய்ஸில் ஒரு மாதிரி திருத்தரன்னு முழிச்ச மணிக்கு நின்றுட்டு இருக்காங்க. என்ன நீ ஹஸ்பண்ட் பக்கம் நீ பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்க, ஃபங்க்ஷனே இன்னும் முடியல, வந்த வேலை முடியாமல் எங்கே போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஐயோ வந்தேன்னா நான் முடிஞ்சிருவேனே அப்படின்ற மாதிரி ரம்யா யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. இல்லை தீபா, சின்னதாக ஒரு வேலை அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் என்கிட்ட பேசாத, ஒழுங்காவா அப்படின்னு சொல்ல, ஆளை ஆஃபரில் அளவெடுத்து செஞ்ச ஆப்பாயில் மாதிரி இருந்துட்டு நீ என்னென்ன கோல்மார்த்தனம் பண்ணுற, செத்தடி நீ அப்படின்ற மாதிரி ரம்யா வந்துட்டு கையோடு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. தீபா விட்டா நீ ஓடி போயிருவ அப்படின்ற மாதிரி ரம்யாவை இன்ச்சும் விட்டு நகலையே தீபா கையோடு பிடிச்சு இழுத்துட்டு போய் கார்த்தி நிற்கிற இடத்த பார்த்து இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை கூப்பிடுறாங்க. கார்த்தி வந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க. ரம்யா பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆகுற மாதிரி தான் கார்த்தியோட ரியாக்ஷன் இருக்கு. இந்த திக்கா ரம்யா வந்துட்டு ஒரு மாதிரி தப்பு செஞ்சவங்க அப்படியே தலையை கீழே தொங்க போட்டு என் கழுத்தை வெட்டிக்கோங்க நான் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி குனிஞ்சிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. மூளையே இல்லாத மூஞ்சலி நீயே இவ்வளோ யோசிக்கும் போது அங்கெல்லாம் அருணாளுக்கே அண்ணன் தம்பிடா அப்படின்ற மாதிரி கார்த்தி வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டே பக்கத்தில் நடந்து வர்ற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரம்யாவோட கோல்மால்தனம் கார்த்திக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரம்யா அப்படி தான் வந்துட்டு தலையை கீழே தொங்க போட்டு நான் தான் ஆடு பழியாடி என்ன வெட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு போஸ்ட் கொடுத்து நின்றுட்டு இருந்தாங்க. இதில் வந்துட்டு ரம்யாவுக்கு நல்ல விஷயம் நடந்திருக்கோ என்னமோ, கார்த்திக்கு வந்துட்டு பயங்கர நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா வேற ஒரு பொண்ணு இன்ட்ரோ கொடுக்கும்போதே இது வந்துட்டு அந்த பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேட்டூவை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நான் தான் அம்மோ இவ்வளோ நாள் பார்க்க முடியல அந்த மாதிரிலாம் சென்டென்ஸ் சொல்லும்போதே கார்த்திக் வந்துட்டு டவுட் வந்துருச்சு. இதை வந்துட்டு ஏதோ பிளான் பண்ணி தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் தீபா கிட்ட மறுபடியும் வந்துட்டு என்ன உங்கள் ஃப்ரெண்டை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தார். இதுக்கு பின்னாடி ரம்யா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கார்த்தி வந்துட்டு 100% கண்டுபிடிச்சிருவாரு. இந்த ஃபங்க்ஷன் கூட இதுக்காக கூட இருக்கலாம், ரம்யாவை தான் வந்துட்டு அமௌண்ட் தெரியறதுக்காக கூட இருக்கலாம், இல்லாட்டினா தெரியாமல் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.